Hi, hello friends. Welcome back to my Tamil Edit YouTube channel. You can see a happy birthday video. உங்களுடைய பிக்சர் வச்சு உங்க ஃப்ரெண்டோட பிக்சரோ பிடிச்சவங்க பிக்சர் யாரோட பிக்சரோ வச்சு ஆட் பண்ணி உங்க மொபைல் யூஸ் பண்ணி நீங்களே அந்த வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு ப்ரூவ்ல பார்த்த வீடியோவை அது எப்படின்றது நான் சொல்லி தர வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ நம்ம சேனல் நிக்ஸ் மறக்காம அந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் நம்ம இது போல எடிட்டிங் நோட்டிஃபிகேஷன் ப்ளீஸ் எங்க சின்ன ஒரு சப்ஸ்கிரைப் தான் மறக்காம அந்த வீடியோ கீழே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இதெல்லாம் போட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணி மறக்காம நீங்க இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? போட்டோஸ் வீடியோஸ் எந்த ஒரு டைப் நான் எல்லாம் எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். எடிட் பண்ணி போகணும் மறக்காம இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? சரி ஆடியோ போடலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தா அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் கொண்டு இருந்தால் மட்டும் தான் உங்களால் எந்த வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு ஆப் இல்லை ப்ரோ என்கிட்ட அப்படின்னா அந்த ஆப்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ்ல அந்த ஆப்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்கான லிங்க் ஒரு பின் மெசேஜ் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்க. ஓகேங்களா? நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்கள் போயிடலாம். ஓகேங்களா? சரி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோவை உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோவை உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணோம். ஓகே ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பா. அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். QR கோட் ஒன்று கொடுப்பா. அந்த QR கோட் கூகுள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை உங்களுடைய ஆல்மோஸ்ட் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக ஃபாண்ட் தேவைப்படுது. ஃபாண்ட்டு இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறது லிங்க் அவர் QR கோட் 3 பார்த்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். ஓகேங்களா? எப்படி அந்த லிங்கை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ எப்போ யூடியூப்ல அப்லோட் பண்ணிருந்தா டேட் பார்த்துருக்கோம். அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ஃபாண்ட் சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ சொல்கிறேன் கொஞ்சம் கூட புரியல போயிட்டு சொல்லலாம். டீட்டெயிலாக இப்போ தான் கிரியேட் பண்ணி யூடியூப் போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேணுங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் எடிட் பண்ணுறது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேற போட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாலும் மறக்காம நீங்க இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? சரி ஜஸ்ட் 2026 ஸ்டார்ட் ஆகும். ஓகே அந்த டீடைல் குரூப் கொடுத்து 2026 26 இல்லை 27 இல்லை 28னா என்ன மந்த்ல தான் அந்த தான் எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து மாற்றிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதை தான் மாற்றிக்கிங்க. மாதிரி டிக்குன்னு அப்படின்றது கொடுத்து ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. ஃபுல் பேக் வந்துங்க. ஓகே இயர் முடிஞ்சிச்சு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோம்னா 20 மே இருக்கும். டேட் நம்ம கிளிக் பண்ணிட்டு எடிட்டர் குரூப் கொடுத்து இங்கே 20 மே பண்ணி எடிட்டர் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் போகும். இதில் 20னா 20 என்ன டேட்டோ அந்த டேட்டை போட்டு பக்கத்தில் மே ஜூன் அது மாதிரி பார்த்தா செலக்ட் பண்ணிங்க போட்டுங்க. ஓகேங்களா? போட்டு ஃபஸ்ட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போட்டு முடிச்சு போகிற ஆப்பின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டே சுரேஷ்னு வரும். ஓகே சுரேஷ் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கொடுத்து பர்த்டே பாயோட என்ன நேமோ அந்த நேமை பத்திரத்தில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே மாதிரி சின்ன இமேஜ் பார்த்தோன்னா பாவம். ஓகேங்களா? ஒரு 4 இமேஜ் பார்த்தா 5 இமேஜ் பார்த்தா இருக்குது. 5 இமேஜ் பார்த்தா பாப்பா போவோம். இங்கே 5 மாதிரி டிஃப்ரெண்ட் இமேஜ் ஆட் பண்ணோம். எப்படி ஆட் பண்ணுறது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி பண்ணி ஸ்டார் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இது உங்கள் ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தா பக்கவாக இந்த இதில் பார்த்தா செட் ஆகிடும். ஓகேங்களா? அதே தான் அதே பார்த்தா பக்கத்தில் 2வது இமேஜ் வந்து கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து ஃபில் பண்ணி ஸ்டார் பண்ணி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுங்கள். இருக்கிற ஃபோட்டோ விட்டு உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் லாஸ்ட் சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணி அவங்க பிக் 1 பிக் 2 பிக் 3 பிக் 4 இருக்கும். அந்த பிக் 1 கிளிக் பண்ணி எடிட்டர் குரூப் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து ஃபில் பண்ணி ஷார்ப் பண்ணி உங்களுடைய கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸ் போகும். அதில் எந்த ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா பக்கா செட் ஆகிடும். அப்படி ராங்காக செட் ஆச்சோம்னா அந்த ஃபோட்டோ அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ பக்காவாக செட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதே போல் தான் குரூப் 1 இருக்கும். குரூப் 2 பிக் 1 இருக்கும். பிக் 2 கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. பிக் 3 பிக் 4 வரை இருக்கும். பிக் 4 வரை பார்த்தா ஃபோட்டோ அந்த பாக்ஸில் வந்து ஆட் பண்ணிங்க. அதே மாதிரி இங்கே சுரேஷ்னு இருக்கும். ஓகே அந்த சுரேஷ் மேலே கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கொடுத்து பர்த்டே பாய் நேம் பண்ணுவோம். அந்த நேம் என்டர் பண்ணிட்டு டிக்ன்றதை கொடுத்துருங்க. ஓகேங்களா? சிம்பிள் தான். அப்படி தான் பார்த்தா எடிட் பண்ணோம். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஒரு சாங்கும் எந்த ஒரு பிஜிஎம் எந்த ஒரு எஃபர்ட் ஆட் பண்ணி தவிர எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ ரூம் பண்ண போகிறீங்க. பர்த்டே பாய் டேட் சேஞ்ச் பண்ணிட்டு முடிக்க போகிறீங்க. அதான் சேஞ்ச் பண்ணி முடிச்சு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஏற பண்ணிக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ 100 பிக்சர் இருக்கும். அந்த 100 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் முடிஞ்சுன்னு பார்த்தோன்னா உங்களோட எல்லாம் எந்த ஒரு சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான பெஸ்ட் வைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.